இது வெற்றியின் நேரம். கர்த்தருடைய வார்த்தை திரும்புவோம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களை ஏத்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் ஏமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன். அருமையானவர்களே, நம்முடைய தேவனுடைய தன்மை இங்கே பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இதை சொன்னார் என்பதை வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அவருடைய விருப்பங்கள் மாறாதவைகளாகவே இருக்கிறது. பல ஆண்டுகளாக நான் தேவன் ஒரு குழப்பமான ஒரு ஆள் பாருங்க, எதையோ பண்ணிட்டு இருக்காரு, அவரை கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை என்ற நிலையில் தான் பாருங்கள் பல ஆண்டுகளை நான் வீணாக்கி விட்டேன். ஆனால் இப்போ எனக்கு ஒன்று புரிகிறது, தேவன் ஒரு குழப்பவாதி கிடையாது. அருமையான அன்றைக்கு எதை செய்தாரோ இன்றைக்கும் அதை செய்கிறவராக இருக்கிறார், நாளைக்கும் அதைத்தான் அவர் செய்வார். ஆகவே வேதத்தில் அவரை குறித்து அறிந்து கொண்டு அவரை நாம் நம்பலாம். பாருங்கள், 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார், அடிமைத்தனத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, எல்லா குறைவிலிருந்து அவளை நீக்கி இந்த உலகத்திலேயே பாலும் தேனும் ஓடுகிற இனிப்பான நல்ல விசாலமான தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் விரும்பினார். நான் மாறாதவர். இன்றைக்கு கர்த்தர் என்ன விரும்புகிறார்? இன்றைக்கும் மக்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் பெல்லி சூனியத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை ஆக்கி இந்த உலகத்திலே அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற இனிப்பான நல்ல விசாலமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க தேவன் விரும்புகிறார். எல்லாரும் சொல்லுவோம், என்னை எல்லா அடிமைத்தனத்திலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு வாழ்க்கையை என் தேவன் எனக்கு இந்த உலகத்திலே கொடுக்க விரும்புகிறார். வேறொரு விருப்பம் அவர்த்தில் இல்லை. பாருங்க, கடவுள் அப்படியும் நடத்துவார் இப்படியும் நடத்துவார் என்றெல்லாம் எங்களுக்கு போதித்தார்கள். ஆகவே நம்மை எப்படி நடத்த போகிறாரோ என்று பாருங்கள், நாம் குழம்பி போய் கிடந்தோம். தேவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நடத்துறதில்லை. எல்லாரையும் அவருடைய வார்த்தையின்படி என்ன செய்கிறார்? நடத்துகிறார். இந்த வார்த்தை அவருடைய விருப்பத்தை நமக்கு காண்பிக்கும்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகள் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த உலகத்தில் தேவன் எனக்கென்று வைத்திருக்கிறது இனிப்பான ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, விசாலமான வாழ்க்கை. வேற சாய்ஸ் கிடையாது. அவர் மனதில் வேற ஒன்றும் கிடையாது. தேவன் ஒரு குழப்பவாதி கிடையாது. அவரை போல ஒரு தெளிவான ஆளை எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. மக்கள் குழம்பி போய் கிடக்கிறார்கள் பாருங்க. ஆகவே அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் கையிலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்கினார். நமக்கு என்ன எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்? இனிப்பான நல்ல விசாலமான ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் இந்த பூலோகத்திலே வைத்திருக்கிறார். அப்போ அக்கா வாழ்க்கையில் எப்படி நடந்துச்ச? அக்காவையும் அண்ணாவையும் மாதிரியாக வைக்காதிருங்கள், தேவனுடைய வார்த்தையை மாதிரியாக என்ன செய்யுங்கள்? எடுங்கள். ஆமா, அங்கங்க என்ன நடந்துச்சுன்னு தேடி கண்டுபிடித்து பூத கண்ணாடி போட்டு ஆராய்ச்சி பண்ணாதீங்க, உங்களுடைய எதிர்காலம் கெட்டு போகும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பது அக்கா வீட்டில் நடந்து வச்சு நாம் கண்டுபிடிக்க முடியாது. அக்காட்ட 101 தவறுகள் இருக்கலாம், ஆனா தேவன் தவறாமை உள்ளவர். எல்லாரும் கரங்களை வைத்து கத்து சோதரிப்போம். யாரும் என்னுடைய மாதிரி கிடையாது, எந்த பிரசங்கியார் என்ற மாதிரி கிடையாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை மாத்திரம் நோக்கி உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நினைச்சு ஓடு. அவ்வளவுதான். அங்கங்க சில காரியங்கள் நடக்கிறது, எல்லாம் நமக்கு புரியவில்லை. அன்று ஒன்று எனக்கு தெரிகிறது, அந்த பிரச்சனைக்கு தேவன் காரணர் கிடையாது. அவர் நல்லவர். யாருக்குமே அவர் தீமை செய்ய போறதில்லை, யாரையும் அவர் நெருக்க போறதில்லை, யாருக்கும் அவர் கசப்பு கொடுக்க போறதில்லை. மாறாமை. அருமையான, வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் காட். தேவனை குறித்து அறிவு வரும்பொழுது அன்பு பெருக ஆரம்பிக்கிறது, நம்பலாம். சில கசப்புகள் வரும்பொழுது இது கர்த்தரிலிருந்து வரல,
நான் இதை விரட்டி அடிக்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறேன். சில நெருக்கங்கள் வரும்போது கர்த்தர் வரல, கர்த்தருடைய பலத்தினால இது விரட்டி அடிக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் கொடுத்துட்டாருன்னு உட்கார்ந்து 10 தீர்க்கதரிசிட்டு போய் கேட்டுட்டு இருக்குது இல்ல. கருமையான கவனியுங்கள். ஆகவே மன தெளிவு கிறிஸ்தவ ஜீவிதத்தில் மிக மிக அவசியம். அதுதான் விசுவாசம் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என்றால் உலகத்திலே பிரச்சனைகள் இருக்குது. ஏன் உலகத்திலே பிரச்சனைகள் இருக்கிறது? பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். ஆதாம் அவனுக்கு இடம் கொடுத்துட்டான். நம்முடைய தாத்தா ஆதாம் அவனுக்கு இடம் கொடுத்தபடினாலே இன்றைக்கு அப்படியே பிள்ளைகளாகிய நம்மள கூட பாருங்க, அவனுடைய தீமையை அருமையால் வைக்கிறதுக்கு பிரயாசப்படுறான். கத்து சொல்றாரு, அது ஏன்ட்டு வரல, நான் மனசுல ஒன்னதான் உன்னை பற்றி வச்சிருக்கேன். இனிப்பான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, விசாலமான வாழ்க்கை. மறுபடியும் சொல்லுவோம், இனிப்பான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, விசாலமான வாழ்க்கை. இது ஒன்றே தேவன் என்னை குறித்து வைத்திருக்கின்ற மாறாத திட்டம். சில கசப்புகள் அருமையால் வந்து மறையும், ஆனா கர்த்தருடைய திட்டங்கள் ஒரு நாள் என்ன செய்யாது, மாறாது. அதுதான் நம்முடைய விசுவாசம். அது மேல நின்று அருமையானவர்களே நாம் ஜெயிக்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த நன்மைகளை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தது காரணம் இவருடைய தகுதி கிடையாது, அவருடைய இரக்கம் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31:3. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனியாரார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். இஸ்ரவேல்கிட்ட கர்த்தர் பேசுறாரு பாருங்க. ஆகவே இஸ்ரவேல் கர்த்தர் அன்றைக்கு நன்மை செய்ததற்கு காரணம் அநாதி காலத்திலிருந்தே அவருடைய இரக்கம் அவர்கள் மேலே விழுந்து விட்டது. தேவனுடைய மக்களே, ஏன் இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? இது இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் பொருந்தும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் தேவனுடைய இரக்கம் நம்ம மேலே என்ன செய்து விட்டது, விழுந்து விட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு கர்த்தர் நம்ம மேலே இரக்கம் வைக்கல, அநாதி காலத்திலிருந்தே கர்த்தருடைய இரக்கம் நம்ம மேலே இருந்தது. அதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இப்ப பாவத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போமானால் இந்த நல்ல வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் நடத்துவது அதிக நிச்சயம். ஆகவே ஒளிமயமான எதிர்காலத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவளெல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் தான் ஒளிமயமான எதிர்காலம் சொல்லி ஒரு டிராக்ட் அடிச்சிருக்கோம். அதுதான் இந்த கோயிலிருந்து கொடுத்துட்டு இருக்கோம். சகோதரா, இன்று மரித்தால் நீ எங்கே போவாய்ன்னு சொல்லி இன்னைக்கு சில டிராக்டில் எழுதியிருக்கோம். அப்படி இல்லை, நாங்கள் அடிச்சிருக்கோம் ஒளிமயமான எதிர்காலம் உனக்கு இருக்கிறது. இருக்குது, வெளியே இருக்க மனுஷனுக்கு கூட ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது. அவன் கர்த்தர்ட்ட வரல, அதான் பிரச்சனை. வந்தான்னா அவனுக்கும் ஒளிமயமான எதிர்காலம் தான். நம்முடைய தேவனுடைய எல்கைகள் ரொம்ப விசாலம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் கரங்களை ஊற்றி கத்தை சோதரிப்போம். அப்படி இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் ரொம்ப விசாலமானவர். நாம் நினைக்கிற காட்டிலும் மிக மிக நல்லவர், நம்ப தகுந்தவர். குழப்பம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலே நம்முடைய ஒரே ஒரு நம்பிக்கை, மாறாத நம்முடைய கண்மலை கிறிஸ்து. பாருங்கள், ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் கர்த்தர் காருண்யத்தை காண்பித்தார். அநாதி காலத்திலிருந்தே என் மேல கர்த்தருடைய காருண்யம் இருக்கிறதுன்னு நினைக்கும் பொழுது எனக்கு இனம் தெரியாத ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கிறது. பாருங்க, நம்பிக்கை உள்ளே தொழிற்க ஆரம்பிக்கிறது. யார் கூட இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, கர்த்தர் கூட இருக்கிறார். அவருடைய காருண்யம் என் கூட இருக்குது. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் 18ஆம் சங்கீதத்தில், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக என்ன செய்யும், மாற்றும். சங்கீதக்காரனாய் தாவீது பாருங்க, பிறப்புல அவன் ரொம்ப பெரியவன் கிடையாது. ஒரு ஏழ்மையான ஒரு மேய்ப்பன் குடும்பத்தில் பிறந்தவன். வீட்டில் ஏற்கனவே 8 பிள்ளைகள். பாருங்க, வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். விலாசம் இல்லாத ஒரு ஆளு. நேரத்துக்கு தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒதுங்கிறதுக்கு இடம் கிடையாது. எங்கெங்கேயோ பாருங்கள், வெயிலுக்குள்ளேயும் மழைக்குள்ளேயும் அவிதமாக வாலிப நாட்களை கழித்த இந்த தாவீது, அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன தெரியுமா? தேவனுடைய காருண்யம் என்னை பெரியவனாக மாற்றும். இஸ்ரவேலிலே தாவீது மாத்திரம் மேய்ப்பன் கிடையாது, இன்னும் பல்லாயிரம் மேய்ப்பர்கள் இருந்தார்கள். காரணம் அவங்க தொழிலே ஆடு மேய்க்கிறது தான். எல்லாரும் ராஜாக்களாய் மாறவில்லை, ஆனால் 1000ல் ஒருவனாக இவன் ராஜாவை நினைச்சிட்டான்.
மாறிட்டான். காரணம், கர்த்தரை அருமையானவர்களே அறிந்து கொண்டான், அவருடைய காருண்யத்தை அறிந்து கொண்டான், அதன் மேலே விசுவாசம் வைத்தான். பாருங்க, அவருடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும். இதை எப்போ சொல்றான்னு சொன்னா, பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் சொல்லல, சின்னவனா இருக்கும்போது என்ன செய்தான் சொன்னான். காரணம் அதுதான் அவனுடைய நம்பிக்கையா இருந்தது. அந்த நம்பிக்கை அவனை அருமையானவருடைய சாணிக்குள்ளிருந்து தூக்கி எடுத்து சிங்காசனத்தில் தூக்கி வைத்து விட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் என்ன நம்புகிறோம் என்பது மிக மிக முக்கியம். மனநிலை, விசுவாசம் என்ன நம்முடைய நம்பிக்கை. சில ராத்திரி பகலா ஜபந்தான் சொல்லுவாங்க. ராத்திரி பகலா ஜபிக்கிற அநேகர் வாழ வேண்டிய அளவுக்கு வாழவில்லை, பெற்றுக்கொள்ள வேண்டியதற்கு அளவுக்கு பெற்றுக்கொள்ளவில்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. ஏன் என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வழியிலேயே போகக்கூடாது. என்ன நம்புகிறோம் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. வனாந்தரத்தில் கிடக்கான், யாரும் அவனை ரெகக்னைஸ் பண்ணல பாருங்க. ஆனா அவனுக்கு ஒன்று தெரிகிறது, என் தேவன் என்னை காண்கிறார், அவருடைய காருண்யம் என் மேல இருக்குது, நான் இருந்த இடத்துல இருக்க மாட்டேன், கண்டிப்பா காருண்யம் என்னை பெரியவனா நிச்சயம் ஆக்கும். அதைத்தான் நம்பினா, அதான் பேசினான் தனியா இருக்கும்போது. அருமையான கவனியுங்கள். ஆகவே நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே அருமையானவர்களே அஸ்திபாரமாக அமைய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அங்கங்க என்ன நடக்குது, என்ன சோகமான காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு டிவிலையும் பேப்பர்லையும் இதை வாத்துக்கிட்டு அதை பேசிக்கிட்டு இருக்குது இல்லை, பேசக்கூடாது. அருமையான சங்கீதக்காரனாய் தாவீது மாதிரி, கர்த்தாவே என் வாய்க்கு என்ன செய்யும், காவல் வையும், என் உதடின் வாசல்களை காத்து கொள்ளும். ஊர்ல நடக்கிற எல்லா சோகமான சம்பவங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் பேசிட்டு இருக்க கூடாது. அருமையான கவனிங்கள். பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 10000 பேரும் விழலாம், அது என்ன செய்யாது, அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று கத்து சொல்லி இருக்கிறாரு. வாத உலகத்தில் இல்லைன்னு கத்து சொல்லல, உன் கூடாரத்தை என்ன செய்யாது, அணுகாது. யார் இந்த மனிதன்? கர்த்தருடைய காருண்யத்தை அறிந்து கொண்ட மனிதன், காருண்யத்துக்குள்ளே வாழுகிற ஒரு மனிதன், அந்த காருண்யம் தன்னை உயர்த்தும் என்று எதிர்பார்க்கிற ஒரு மனிதன். யார் உயர்த்தினாலும் உயர்த்தாவிட்டாலும், யார் கூட நின்றாலும் போனாலும், கர்த்தர் கூட இருக்கிறார். அவருடைய காருண்யம் கண்டிப்பா என்னை உயர்த்தும், அவருடைய வலக்கரம் என்னை உயர்த்தும் என்று நம்புகிற மனுஷன் ஊர்ல நடக்கிற சோகமான காரியங்கள்லாம் வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டான். அது நமக்குரிய பங்கு இல்லை. தேவனுடைய மக்களே, நன்மையின் கிருபை மாத்திரம் நிச்சயமாகவே என் ஜீவனில் ஒரு நாள் என்ன செய்யும், தொடரும். காரணம், கர்த்தருடைய காருண்யம் தொடர வைக்கும், நன்மையை கொண்டு வரும். கவனிங்க. ஆகவே நம்முடைய தேவன் ஆதியிலிருந்தே இரக்கமுள்ள தேவன் என்று வேதம் சொல்கிறது. சீக்கிரமாக ஒரு சில வசனங்கள், யாத்ராமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 5 வாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே மோசே அருகே நின்று அவருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகும்போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமுள்ள தேவன். தேவன் தம்மை பற்றி அருமையான இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பாருங்க. அருமையானவர்களே, அவராய் இறங்கி வந்து தம்மை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஆபிரகாம்கிட்ட நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னார். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, இன்னொரு அர்த்தம், நான் போதுமானவருக்கும் அதிகமான தேவன். ஆதியாகமம் 17 அப்படி வாசிக்கிறோம். இங்க மோசேட்ட வந்து தன்னை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அநேக மக்கள் கர்த்தர் கடுசானவர், அடிச்சிருவாரு, நொறுக்கிடுவாரு, அங்க அப்படி நடந்துச்சு, இங்க அப்படி நடந்துச்சுன்னு இப்படியே அருமையானவர்களே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தன்னை பற்றி சொல்றாரு பாருங்க. கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமுள்ள தேவன். எல்லாரும் சொல்ல, நான் ஆராதிக்கிற கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயவும் சத்தியமுள்ள தேவன். எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். கர்த்தரை பற்றி 1000 பேர் 1000 படங்களை சொல்லலாம். அந்த படங்கள் எங்கே இருந்து வந்தது? அவருடைய வாழ்க்கையில் இருக்க தோல்விகள், வீழ்ச்சிகளின் அடிப்படையிலே இந்த படத்தை அவங்க வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினால் இந்த புஸ்தகத்திலிருந்து தான் கர்த்தரை பற்றி படத்தை என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ளணும், மற்றெல்லாம் தள்ளணும். எல்லாத்தையும் அருமையாமலே அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க வாங்கி போட்டுக்கிறதுல உள்ள நம்முடைய எதிர்காலத்தை அது பாதித்து விடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லும்போது மகாதய உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். கர்த்தருக்கு லேசில் கோபம் வர்றது இல்லை, வந்துச்சுன்னா உலகமே இருக்காது. அருமையான கவனியங்கள், ஒரு மனுஷன் கிடையாது. ஆகவே மனுஷனை மாதிரி மூக்கில் கர்த்தர் கோபத்தை வச்சுக்கிட்டு யார கிரிக்கெட் பேட்டை வச்சு அடிக்கலாம்னு சொல்லி தேடிட்டு தெரியல. கர்த்தர் இன்னான்ற ஒரு அறிவு பாருங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும், விடுதலையான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். சத்தியம் என்பது என்ன?
பிலாத்து இயேசுநாதர்கிட்ட கேட்டான், சத்தியம் என்பது என்னன்னு. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். சத்தியம் என்பது என்ன? தேவன். ஆகவே சத்தியத்தை அறிவீர்கள் சொன்னா தேவனை பற்றி சரியாக அறிந்து கொள்வீர்கள். You will have the exact knowledge of God. அதான் சத்தியம். அவர்தான் சத்திய தேவன். அது உங்களை விடுதலை ஆக்கும். சுத்த குழப்பத்திலிருந்தும் 100 கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தது அது மேலான ஒரு அனுபவம் கிடையாது. இப்படி பல ஆண்டுகளை நான் கடத்திட்டேன் பாருங்க. கர்த்தரை பற்றி 101 கேள்வி, ராத்திரி பல உபவாசம் ஜபந்தான், எல்லாம் பெஸ்ட். அருமையான கவனியங்கள். ஆகவே சத்தியத்திலிருந்து அருமையான கர்த்தரை பற்றி அறிந்து கொண்டு அப்பதான் அன்பு பெருக ஆரம்பிக்கு. கர்த்தாவுக்கு நன்றி, நீர் பெரியவே, நான் சின்னவன், நீர் சரி, நான் தப்பு, உம்முடைய காருண்யம் எனக்கு தேவை. இந்த இடம் வரும் பொழுது அருமையானே கொஞ்ச ஜபங்களுக்கு அதிகமான பதில் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய மக்களாகவே. தேவன் இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்தவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம் சங்கீதம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய இரக்கங்கள் அநாதி காலம் முதல் என் மேலே இருக்கிறது. பாருங்க, சங்கீதக்காரனுடைய அறிவு ஆச்சரியமா இருக்குது. அருமையான ஒரு மெய்ப்பன் தான், எந்த யூனிவர்சிட்டிக்கும் அவன் போகல. கர்த்தர்ட்ட எப்படி பேசலாம் பாருங்க. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களை நினைத்தரணும். இன்னைக்கு நாம் பல சமயத்தில் கர்த்தர்ட்ட வந்து என் பிரச்சனையை நினைத்தரலாம் ஆண்டவரேன்னு சொல்லி ஓயாம சொல்லிட்டு இருக்கோம். காலம் ஒரு நேரம், மத்தியானம் ஒரு நேரம், ராத்திரி ஒரு நேரம். மறந்துடாதீங்க ஆண்டவரே, நடராத்திரி 12 மணிக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. வேதத்தை கவனிக்க வேண்டும். எத்தனை பேர் ஜபங்களுக்கு நல்ல பதில் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? வேதத்தை கவனிக்க வேண்டும். நம்ம பிரச்சனை ஒரு நாளைக்கு 4 நேரம் கர்த்தரை ஞாபகப்படுத்துறது இல்லை. இங்கே சங்கீதக்காரனாக தாவீது சொல்லும் பொழுது, உம்முடைய காருண்யத்தையும் உம்முடைய இரக்கங்களை நினைத்தருளும் கர்த்தாவே, உம்மை நினைச்சு எனக்கு பதில் கொடும். நான் உம்முடைய இரக்கத்தை நம்பி என்ன செய்யிருக்கேன், வந்திருக்கிறேன். தேவன் மக்களே, அது மேலான விஷயம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஐ ஆம் நத்திங் லார்ட், மை ப்ராப்ளம் இஸ் நத்திங். என் பிரச்சனை ஒன்றும் இல்லை. பிரச்சனை பெருசுன்னு சொல்லி உலகமே சொல்லும்போது நானும் என் பிரச்சனையும் ஒன்றும் இல்லை. நீர் பெரியவர், உம்முடைய இரக்கம் காரணியம் அது பெரியது. நான் அதை நம்பி வந்திருக்கிறேன். உம்முடைய காரணியம் என் மேலே விழும்போது என்னுடைய பிரச்சனை வெயில்பட்ட பனி போல நிச்சயம் மறைந்து போகும் நான் நம்புகிறேன். இதை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிசாச்சு தான் அந்த பிரச்சனைக்கு காரணனா இருக்கான். அதை கொண்டு உம்முடைய சமூகத்தில் நான் தூக்கக்கூடாது. அது உமக்கு கனையினும். அது கவனிங்கள் தேவன் மக்களே, மாற வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. எல்லாரும் போல செய்ததே செய்யக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயமே பிரச்சனையா மேலே கூட கூடையா தூக்கிட்டு வந்து கர்த்தர் சமூகத்திலிருந்து கொட்டிக்கிட்டு இருக்குது. நான் வந்து வித்தியாசமான ஆளாக இருக்க விரும்புகிறேன். பிசாசுடைய பிரச்சனைகளை கொண்டு கர்த்தர் சமூகத்திலிருந்து கொட்டுறது, கூப்பே கொண்டு கர்த்தர் சமூகத்தில் கொட்டுறது இல்லை. கர்த்தருக்கு பிரியமாக அருமையானவர்களே, கர்த்தர் பார்க்கும்போது அருமையானவர்களே, அவரை உயர்த்துற அந்த துதியும் அவருடைய காருண்யத்தை நினைத்து அந்த கண்ணீரும் அது கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவர்களே நம்மை பிரியமானவர்களாய் மாற்றும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் சில வழிகள் இருக்கிறது. ஜபங்கள் எல்லாம் ஜபங்கள் அல்ல. வேதம் போதிக்கிற ஜபத்தை கற்றுக்கொண்டு ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், அநாதி காலத்து முன்னிருந்தே இந்த இரக்கம் இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தருக்கு அவருடைய அநாதி இரக்கத்தை அருமையானவர்களே காமிக்காம பாருங்க. நாம விதமாக அருமையானவர்களே கர்த்தருக்கு காண்பிப்போமானால் ஜபங்களுக்கு நல்ல பதில் வரும். அது மாத்திரமல்ல, புலம்பல் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 22ஆவது வசனம், நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. என்ன அழகா பேசுறா பாருங்க எரேமியா. எல்லாரும் சொல்லுவோம், நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. எல்லாரும் கரங்களை சோதரிப்போம். கவனிங்க, தாவீது சொன்னா உம்முடைய இரக்கத்துக்கு ஆரம்பமே கிடையாது கர்த்தாவே, அது அநாதி காலத்திலிருந்து உம்முடைய இரக்கம் இருக்குது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி, எங்க தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடி, எங்க பூட்டம் பிறக்கிறதுக்கு முன்னாடி உம்முடைய இரக்கம் அநாதி காலத்திலிருந்தே அது இருக்கிறது, ஆரம்பமே கிடையாது. இங்க எரேமியா சொல்றான், உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. அருமையான ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு நீளமான விசாலமான ஒரு இரக்கம் நிறைந்தவர் தான் நம்முடைய தேவன். பாருங்கள், இதற்கு இடையிலே எத்தனையோ சந்ததிகள் வந்து மறையலாம். ஆனால் கர்த்தருடைய இரக்கம் அருமையானது மாறாமல் என்ன செய்கிறது இருக்கிறது.
இதை நம்புகிற மனிதர்கள் அருமையான விசுவாசத்தை அது மேலே வைக்கிறாங்க பாருங்க. சூழ்நிலையை பார்த்து பாருங்க, பதறி அடித்து கலங்கி கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து கண்ணீராக கொட்டுறது அது மேலான ஒரு அனுபவம் இல்லை. தேவனுடைய மக்களே, எல்லா பிரச்சனையும் அவருக்கு தெரியும். அநாதி காலத்திலிருந்தே இறக்க நிறைந்தவராக இருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு அவருடைய இறக்கத்துக்குள்ளே என்ன செய்கிறது இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது கர்த்தருடைய இறக்கத்தை சுமந்து கொண்டு வரணும் பாருங்க. அவருடைய காருண்யம், அவருடைய தயவு சுமந்து கொண்டு வரணும். அதை கர்த்தருக்கு ஞாபகப்படுத்தணும். அது நல்ல பலனை தரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். என் பிரச்சனையை கர்த்தர்கிட்ட சொல்லாட்டவர் அவருக்கு எப்படி தெரியும்? எல்லாம் அவருக்கு தெரியுங்க. விவரமா பைபிளில் போட்டிருக்கு. நீங்கள் முழங்கால் படியிற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்ன தேவை என்று அவர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுவோம், அறிந்திருக்கிறார். உங்க பிரச்சனை தெரியும், உங்க பேர் தெரியும், உங்க அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும், பாருங்க எல்லாம் அவருக்கு தெரியும். சீமோன்கிற ஒரு அந்த மனுஷன் பாருங்க, அவன் தான் பேதுரு. அவனை முதல் தடவை கர்த்தர் பார்க்கும்போது யோனாமின் குமாரனாகிய சீமோனேன்னாரு பாருங்க. அவன் பார்த்தா எங்க அப்பா பேர் இவருக்கு எப்படி தெரியும் யோசித்தான். உங்க அப்பா இல்லை, உங்க பூட்டையும் பேர் கூட எனக்கு தெரியும், ஆனா அது உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை உனக்கு என்ன செய்றேன் சொல்றேன். ஆமா, எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா எனக்கு எல்லாம் தெரியணும், உனக்கு தெரியணும். அதனால தான் அருமையானவர்களே பார்க்கும்போதே கர்த்தர் யோனாமின் குமாரனாகிய சீமோனே, உங்க அப்பா பேர் கூட அவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? உங்க அப்பா பிரச்சனையும் அவருக்கு தெரியும், உங்க பேரன் பிரச்சனையும் அவருக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஆகவே நீ சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? தேவனுடைய காருண்யம், அவருடைய இரக்கம், அவருடைய தயாளம், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு வழிமுறைகள் இருக்கிறது. அதையே கர்த்தருக்கு ஞாபகப்படுத்தினீங்கன்னு சொன்னா பிரச்சனையை சொல்லாமலே பனி போல என்ன செய்கிறோம்? மறைந்து போகும். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கவனிங்கள். ஆகவே வசனத்தின் படி போக வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய மக்களே, இன்னொரு வசனம் வாசிப்போம். யாத்திரா 34 அதிகாரம் 6வது வசனம். எல்லா சத்தமா வாசிப்போம். 1000 தலைமுறைகளுக்கு அவர் இரக்கத்தை காக்கிறவர். எல்லாரும் சொல்லுவோம், 1000 தலைமுறைகளுக்கு என்ற தேவன் இரக்கத்தை காக்கிறவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கத்து சோதரிப்போம். பிள்ளைகளை பற்றி, பேர பிள்ளைகளை பற்றி இன்னைக்கு கவலைப்படுறோம் பாருங்க. அது முதல் தலைமுறை, பிள்ளை முதல் தலைமுறை, பேரை 2வது தலைமுறை நமக்கு. ஆனால் கத்து சொல்றார், 1000 தலைமுறை வரைக்கும் நான் இறக்கமுள்ளவராக என்ன செய்கிறேன் இருக்கிறேன். பைபிளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா அருமையானுடைய மத்திய சுவிசேஷத்தில் இன்னார் காலத்திலிருந்து இன்னார் காலம் வரைக்கும் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, அதெல்லாம் வேத வல்லுநர்கள் கொஞ்சம் ஆழமாக படிச்சுட்டு அவங்க சொல்றாங்க, ஒரு தலைமுறை என்பது 54 ஆண்டுகள். 54 ஆண்டுகள். இப்போ 1000 தலைமுறை என்பது எவ்வளவு? கணக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஒரு தலைமுறை 54 ஆண்டுன்னு சொன்னா 1000 தலைமுறை எவ்வளவு? சத்தமா சொல்லுங்க. 54,000 ஆண்டுகள். நம்ம இப்போ 15 ஆண்டு வயசான நம்ம பிள்ளையை பற்றி இவ்வளவு கவலைப்பட்டு ராத்திரி தூங்காம நினைச்சிடும், கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கோம். கத்த சொல்றாரு, என்னுடைய தயவு 54,000 வருஷம் வரைக்கும் நினைச்சிருக்கு போயிட்டு இருக்குது. அதை நினைச்சா நீ புத்தி இல்லை பாருங்க. நமக்கு சில அநேக சமயங்களில் புத்தி இல்லாமல் போயிடுறோம். இதெல்லாம் கவனிக்கிறதுல பாருங்க. நம்ம பிரச்சனை தான் நமக்கு பெருசா இருக்கு. 54 பிரச்சனை ஆண்டவரை நாம சொல்றோம். அவர் சொல்றாரு, 54,000 வருஷத்துக்கு என்னுடைய காரணம் என்ன செய்யும் வரும். அது வரைக்கும் அது எக்ஸ்பயர் ஆகுறதே இல்லை. நோ ரினியூவல். வருஷா வருஷம் போய் அதை ரினியூ பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் நீட்டி விட்டு இருக்காரு. இப்போ நீ நம்புறாயா? அதான் கேள்வி. யார் மேல உன்னை நம்பிக்கை வச்சிருக்க? பிசாசு மேல நம்பிக்கை வச்சிருக்கியா? இந்த பிரச்சனை மேல நம்பிக்கை வச்சிருக்கியா? அல்லது 54,000 ஆண்டுகளுக்கு இரக்கத்தை காண்பிக்கிற தேவனுடைய காருண்யத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறாயா? பாருங்க, 1000 தலைமுறை வரைக்கும் கர்த்தருடைய இரக்கம் அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். இப்ப நாம் கர்த்தருக்கு அடிக்கடி இந்த இரக்கத்தை ஞாபகப்படுத்தும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம். இந்த இரக்கத்தை ஞாபகப்படுத்தும் பொழுது நமக்கே ஞாபகப்படுத்தி கொடுக்கிறோம். இப்ப நமக்குள்ள தைரியம் விடுகிறது. கண்டிப்பா தேவனுடைய காருண்யம் மேலே இருக்கிறது. இந்த பிரச்சனை அற்பமான பிரச்சனை. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், தாவீதுக்கு பிரச்சனைகள் வராமல் இல்லை. தேசத்தினுடைய ராஜா சவுல் யானைப்படை வச்சு, ஒட்டகப்படை வச்சு, குதிரைப்படை வைத்து, காலாட்படை வைத்து எத்தனையோ ஆண்டுகள் இந்த தாவீதை தேடுனா கண்டுபிடிக்க முடியல. காரணம் தேவனுடைய காருண்யம் அவனை அருமையான பாதுகாத்து கொண்டது. ஒரு தனி மனிதன், ஒரு ஆட்டு மேய்ப்பன்
எங்கேயோ மலையில போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிச்சுடலான்னு சொல்லி தேசத்தினுடைய படையை வைத்து எத்தனையோ ஆண்டுகள் தேடினான் சவுல், கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவன் நம்முடைய சிங்காசனத்துக்கு வந்துருவான்னு இவனுக்கு பயம். கடைசியில் அவன் வந்துட்டான். காரணம், தேவனுடைய காரணி ஒரு மனுஷன் மேல இருக்கும்போது யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. சவுலால் அவனை கொல்ல முடியல. லூசிபர் சவுலுக்கு பின்னால் வந்து தள்ளிட்டே போனான் பாருங்க, தாவீதை பிடிச்சு கொல்லணும்னு சொல்லி. லூசிபரால பிடிக்கவே முடியல. லூசிபரை காட்டிலும் இயேசு 1000 மடங்கு பெரியவர். லூசிபருடைய திட்டங்களை காட்டிலும் இயேசுடைய திட்டங்கள் 1000 மடங்கு பெரியதுன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். உன்னை பற்றி கர்த்தர் மனதில் வைத்திருக்கிற திட்டங்கள் அது தேவனுடைய திட்டங்கள், அது மாறாதது, நித்தியமான திட்டங்கள். அவர் அநாதி தேவன். அருமையான கவனியங்கள். ஆகவே இதன் மேலே நம் நம்பிக்கை வைக்கும் பொழுது சீரழிந்து போய் கிடக்கிற இந்த உலகத்தில் எங்க பார்த்தாலும் பேட் நியூஸ். இப்படிப்பட்ட உலகத்தில் நாம் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், தனி ஒரு வட்டம். அதனால தான் ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, உங்களுடைய ஃபெலோஷிப், உங்களுடைய ஐக்கியம் யார் கூட இருக்குன்னு கேட்காங்க அவர்கிட்ட. அவர் சொல்றாரு, எங்களுடைய ஐக்கியம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது, சாலமோன், அதுக்கப்புறம் இயேசு, அது மாத்திரம் இல்லை, பிறகு திரும்ப பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்க கூட தான் என்னுடைய ஐக்கியம் என்ன செய்யறது இருக்கிறது. கவனிங்க. ஆகவே நம்ம தனி ஒரு உலகத்தில் வாழுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள, உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் நீ வாழ வேண்டிய ஒரு உலகம், அது ஒரு தனி உலகம். இங்கே அருமையானே பேட் நியூஸே கிடையாது பாருங்க. இங்கே கர்த்தருடைய காருண்யம், இரக்கமும், பழைய ஏற்பாட்டிலே அவர் காண்பித்த இரக்கம், புதிய ஏற்பாட்டிலே அவர் காண்பித்த இரக்கம், கல்வாரியிலே அவர் காண்பித்த இரக்கம், இதுதான் முழுசு இங்கே என்ன செய்யறது இருக்கிறது. அதான் பைபிளில் போட்டிருக்கு, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் செய்கிறதெல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். செய்கிறது எத்தனை வாய்க்கும்? எல்லாம் வாய்க்கும். 100க்கு 100. ஒன்று கூட ஃபெயிலியர் இல்லைன்னு போட்டிருக்குது. நம்ப வேண்டும். வெற்றியும் தோல்வியும் சகஜம் பிரதர், மாறி மாறி தான் வரும். அப்படி இல்லை, செய்கிறது எல்லாமே வாய்க்கும், ஒன்று கூட வாய்க்காம போகாது. யார் இந்த மனிதன்? இரவும் பகலும் அருமையான உள்ளே தேவனுடைய சாட்சிகளோடு ஐக்கியம் வைக்கிறமே. எல்லாரும் ஆபிரகாம், ஈசாக்கெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தரும் பூர்ணர் கிடையாது, எல்லாத்திலும் தப்பு இருந்தது. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கிறது. கர்த்தர் தப்ப பார்த்துக்கு தண்டிக்கிற தேவன் கிடையாது. தண்டித்திருப்பாரானால் ஆபிரகாமை தண்டிச்சிருக்கணும், ஈசாக்க தண்டிச்சிருக்கணும், யாக்கோபை தண்டித்திருக்க வேண்டும். எல்லாத்திலும் குறை இருந்தது. எல்லாருக்கும் காருண்யத்தை காண்பித்தார். யாருக்கும் தகுதி இல்லை, எல்லாரையும் கர்த்தர் உயர்த்தினார். மாறாதவர். கவனிகளாக ஏன் தகுதியில, தகுதியின் அடிப்படையில் அப்படி கர்த்தர் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நான் இன்னைக்கு 3வது நாள் உபவாசத்தில் இருக்கேன், கண்டிப்பா நீங்க பதில் கொடுக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. நான் அப்படித்தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு 7வது நாள் உபவாசத்தில் இருக்கேன், ஆண்டவரே கண்டிப்பா நீங்க பதில் கொடுக்கணும். உபவாசத்தை பார்த்து கடவுள் பதில் கொடுக்கறது இல்லை. அருமையானவர்களே, அவருடைய காருண்யத்தை நம்பி அதை சுமந்து கொண்டு வருகிற மனிதனுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். இந்த மனுஷன் சொல்றான், கர்த்தாவே ஆபிரகாமுக்கு அன்றைக்கு இரக்கத்தை காண்பிச்சிங்க, யாக்கோபுக்கு இரக்கத்தை காண்பித்தீர்கள் ஆண்டவரே, முற்பதாக்களுக்கு இரக்கத்தை காண்பித்தீர்கள். இன்றைக்கு நீர் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் வந்திருக்கிறது உடைய இரக்கத்தை நம்பி என்ன செய்கிறேன், வருகிறேன். அருமையான தேவனுடைய மக்களே, கவனியங்களாகவே எப்படி ஜபிக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜபிக்கணும் பிரதர், எப்படி ஜபிக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். பதில் பெறுகிற மாதிரி ஜபிக்கணும். எல்லாரும் சொல்லுவோம், பதில் பெறுகிற மாதிரி ஜபிக்கணும். நீ சொல்லுவாங்க, ராத்திரி 2 மணிக்கு எழுப்பி ஜபிச்சா அதான் ஜபம். அன்னைக்கு சகோதரன் சொன்னாரு, டிவி பார்த்துட்டு இருந்தாராம். அதுல ஒருத்தர் சொன்னாராம், நான் அடியேன் குப்புறப்படுத்து கண்ணீரோடு ஜபித்தேன், நீங்களும் அப்படி செய்து பாருங்க. இது என்ன குப்புறப்படுகிறது, மல்லாக்கப்படுகிறது? இவர் குப்புறப்படுத்து கண்ணீரோடு ஜபிச்சாரா? எல்லாரும் குப்புறப்படுத்து என்ன செய்யணுமா, ஜபிக்கணுமா பாருங்க. அவர் சொன்னாரு, நீங்களும் குப்புறப்படுத்த ஆரம்பிக்காதீங்க, நல்ல தலையை நிமித்து கர்த்தாவே தோத்திரம் உடைய காருண்யத்தை நான் என்ன செய்கிறேன் பார்க்கிறேன். பைபிளில் போட்டிருக்கு, உங்கள் தலைகளை என்ன செய்யுங்கள், உயர்த்துங்கள்னு போட்டிருக்கு. குப்புறெல்லாம் போகாதுங்க. தேவனுடைய மக்களாகவே வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். இங்க ஒரு மனுஷன் ஜெபம் பண்றான் பாருங்க. என் தேவனே உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும்,
உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலியிடங்களையும் உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். யார் ஜெபம் பண்றான்னா தானியேல் ஜெபம் பண்றான். எப்ப ஜெபம் பண்றான்னு சொன்னா ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையிலிருந்து அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. டெஸ்பரேட் சிச்சுவேஷன். 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்குள்ள போயிட்டாங்க. எருசலேமுடைய தேவாலயம் சாலமோன் தங்கத்தை வச்சு 450 டன் தங்கத்தை வச்சு அருமையான மூடின அந்த ஆலயத்தை ஒரு கல்லு மேல ஒரு கல்லு இல்லாதபடி பேர்த்து எடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் சுட்டரிச்சு போட்டாங்க. அடிமையில அங்கே இருக்கிறாள். நிர்பந்தமான ஒரு நிலைமையில எந்த நம்பிக்கையும் மனுஷிகமா இல்லாத நிலையில தானியேல் ஜெபம் பண்றான் பாருங்க. என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டலும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலியிடங்களையும் உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற எருசலேம் நகரத்தையும் பார்த்தருளும். இப்ப வாசிங்க. நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். எப்படி ஜெபம் பண்ணாங்க கவனிங்க. தேவனை அணுகுவதற்கு சில வழிமுறைகள் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிப்பது மாத்திரமல்ல, பதில் வர வேண்டும். அதுதான் ஜெபம் பண்றதுல முக்கியம். அநேக மக்களுக்கு ஜெபிக்கணும், போட்டி போட்டு ஜெபிக்கணும். பதில் வந்து ஜெபம் வரலையோ ஒண்ணும் இல்லை. ராத்திரி ஜெபிக்கணும், தண்ணி குடியாம ஜெபிக்கணும். புத்தி உள்ளவர்களாயிருங்கள். எதற்காக ஜெபிக்கிறோம் சொன்னா பதில் பெற்றுக்கொள்ளும்படி என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறோம். எல்லாரும் சொல்லும் பதில் பெற்றுக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். இங்கே பதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய எந்த சாத்தியக்கூறும் இல்லை பாருங்க. மனசுல கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. பல 100 மைல்கள் தூரத்துல கொத்தடிமையிலா அருமையானவர்களை மாவாட்டிக்கிட்டு இருக்காங்க, விறகு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. பரிதாபமான நிலைமையில எருசலேம் பற்றி சிந்திக்க முடியாது. எல்லாம் மண்மேடா கிடக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் அருமையானவர்களே தானியேல் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தாவே, எங்களுடைய நீதிகளை அல்ல, எங்களுடைய தகுதிகளை நம்பி நான் உம்மிடத்துல ஜெபிக்கல, உம்முடைய இரக்கத்தை நம்பி என்ன செய்றேன்? ஜெபிக்கிறேன். எல்லாரும் அப்படித்தான் ஜெபிச்சிருக்காங்க. எல்லாரும் பதில் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை உன்னுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். நான் புத்தி உள்ளவனா இருக்க விரும்புகிறேன். கொஞ்சம் ஜெபிச்சாலும் நிறைய பதில் என்ன செய்யணும்? வரணும். எங்களுடைய முன்னோர்களை போல் நான் இருக்கணும், முட்டாளா இருக்கக்கூடாது. கவனிங்க, அவர் பெரிய ஜெப வீரன். எந்த நேரம் முழங்கால் தான் நிற்பாரு. எனக்கு தேவையில்லை வேண்டிய பாராட்டு, எனக்கு தேவை பதில். கவனியங்கள், அவர் ஜெபவர் இவர் ஜெபவர்னு ஒருத்தர் மாலை போட்டு எடுத்துட்டாங்க பாருங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஆவிக்கிற உலகத்தில். எனக்கு தேவையில்லை வேண்டிய பாராட்டு, எனக்கு தேவை பதில். நான் தாவீது மாதிரி பதில் வாங்கணும், தானியேல மாதிரி பதில் வாங்கணும். புத்தி உள்ள மனுஷன் நான் இருக்க விரும்புகிறேன். அவரெல்லாம் எப்படி தேவன் சமூகத்தில் வந்தார்ல பாருங்க. டெஸ்பரேட் சிச்சுவேஷன், நடக்காது என்ற அந்த சூழ்நிலையில அருமையானவர்களே, அவன் தேவனுடைய இரக்கத்தை கர்த்தருக்கு என்ன செய்யறான்? ஞாபகப்படுத்துகிறான். அவனுக்கு நன்றாக தெரிகிறது, இந்த பாழடைந்த இந்த எருசலேமும் சுட்டரிக்கப்பட்ட இந்த தேவாலயமும் உம்முடைய இரக்கத்தோடு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை கர்த்தாவே. மறுபடியும் நீர் அதை செல்வ சிறப்பாக என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். இரண்டால் நீர் வனாந்தரத்தை நீர்த்தடாமாக மாற்றுகிற கர்த்தர், பாலிடங்களை அது குடியிருப்பு இடங்களாக மாற்றுகிற கர்த்தர். உம்முடைய காருண்யம் அநாதி காலத்திலிருந்து இருக்கிறது. அதெல்லாம் நினைச்சு அருமையான பாருங்கள். கர்த்தட்ட அவருடைய இரக்கத்தை ஞாபகப்படுத்துறான். அவன் சொல்றான், எங்களுடைய நீதிகளே அல்ல, நீதினா நாங்க சரி ஆண்டவரே, அதனால நீங்க பதில் கொடுக்கணும். இந்த ரீதியில நான் வரல. நாங்க சரியில்லை கர்த்தாவே, நாங்க சரியில்லாதனால்தான் பாபிலோனியன் இவ்வளவு அழிவுகளை எங்களுடைய பட்டணத்தில் உண்டாக்கிட்டான். நான் சரியில்லை, எங்க அப்பா சரியில்லை, தாத்தா சரியில்லை, எல்லாம் தப்பு பண்ணாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எங்களுடைய தப்பு மத்தியிலையும் உங்களுடைய இரக்கங்கள் மாறாதவைகள். 1000 தலைமுறை வரைக்கும் நீர் இரக்கமுள்ளவர். கவனிங்க, 50 வருஷத்துக்கு மேலாக அடிமையில் இருந்துட்டாங்க. தப்பு செய்தெல்லாம் இவனுடைய பெற்றோர் வார்த்தைக்கு அவனுக்கு கீழ்ப்படியில்ல, அதனால அழிவு வந்து விட்டது. ஆனா இவன் கர்த்தர் ஞாபகப்படுத்துறான், எங்க அப்பா தப்பு செய்தார் ஆண்டவரே, ஆனா நீர் தான் எங்க அப்பா, உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. உங்களுடைய இரக்கங்கள்ல மாற்றம் வரவில்லை, எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்து விட்டது. இதையும் நீர் மாற்றி அமைக்க வல்லவராயிருக்கிறீர். உம்முடைய இரக்கத்தை நம்பி நான் ஜெபிக்கிறேன். ஒன்று நான் சொல்கிறேன், இரக்கம் அவர் மேலே விழுந்தது, அற்புதமாய் விழுந்தது. அந்த பாபிலோன் தேசத்திலேயே பாருங்க, பெர்ஷியா ராஜா ஒருத்தன் வந்தான். பாபிலோனியை அடிச்சு வீழ்த்திட்டு பெர்ஷியா ராஜாக்கள் ஆளுகைக்கு வந்தாங்க. பெர்ஷியா ராஜான்னு சொன்னா அகில உலகத்திலும் பெரியவர் அவள் தான்.
அது சாம்ராஜ்யங்கள் எல்லாம் 120 ராஜ்யங்கள் அவங்களுக்கு கீழே இருந்தது. இந்தியா கூட அது கீழே இருந்துச்சுன்னு பைபிள்ல போட்டிருக்கு, எஸ்தர் புஸ்தகத்துல. அதுல ஒரு ராஜாவை கர்த்தர் பிடிச்சி, எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை நீ கட்டணும். அவன் பேரு கோரேஸ். கவனிங்க, எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை நீ கட்டணும் சொல்லி கர்த்தர் அவன்கிட்ட பேசினார்னு போட்டிருக்கு. அருமையானவர்களே, இது நடக்காத ஒரு காரியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றா ஒரு ராஜா அன்றைக்கு இருக்கிற எருசலேமில் இருக்க யெகோவா கோயிலை கட்டி கொடுத்தான்னா அவமானமாக கருதப்பட்டது. ரொம்ப சின்னவர்கள், அவங்க வேற தெய்வத்தை வழிபட்டவர்கள். பாருங்க, அவனுடைய அந்தஸ்துக்கே அது குறைவான ஒன்று. அவன் எதையுமே அவன் நினைக்கல. அவன் பாருங்க, எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்காக தீர்மானம் பண்ணி, அருமையானவர்களே, அதுக்கு பண உதவி செய்து, அதுக்கு ஆட்களை அனுப்பி, அவ்விதமாக எருசலேமை கட்டி மறுபடியும் தேவாலயத்தை கட்டி எழுப்பிட்டாங்கன்னு போட்டிருக்கு. மனிதராலே இது கூடாதுதான், தேவனாலே இது கூடாது அல்ல. இந்த காரியம் நடக்குமா? இந்த காலை வேளையில உட்கார்ந்து யோசித்துட்டு இருக்க. ஒன்னால முடியாது, தேவனால முடியும். உன்னுடைய எல்கை மாத்திரம் மனதில் வச்சு கவலைப்படாத. அதை தூக்கி தூர எறிந்து விட்டு, கர்த்தாவே உமக்கு எல்கையே கிடையாது, உம்முடைய இரக்கங்களுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது, எல்கையும் கிடையாது. உம்முடைய வல்லமைக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை, எல்கையும் கிடையாது. அன்றைக்கு பாழடைந்த அந்த எருசலேம் தேவாலயத்தை ஒரு பெர்சிய ராஜாவுடைய உதவினாலே நீர் கட்டியிருப்பீரானால், என் வாழ்க்கையில் இருக்க அந்த சின்ன பிரச்சனையை தீர்த்து வைப்பது எத்தனை 1000 மடங்கு நிச்சயம். எப்படி வர வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கவனிங்க, நானும் நீங்களும் தேவ சமூகத்திலே வருவதற்காக அந்த புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பக்தியா வேகமா ஒரு 10 அதிகாரத்தை வாஸ்து விட்டு போறது இல்லை. பாருங்க, சில என்ன நினைக்காங்க, வேகமா புஸ்தகத்தை வாஸ்து முடிச்சிடணும். புஸ்தகத்தை வாஸ்து முடிக்கிறது இல்லை, வாழ்க்கை மாற வேண்டும். நம்முடைய முற்பிதாக்கள் கடைபிடித்த அந்த வழியெல்லாம் நாம ஃபாலோ பண்ணணும். பாருங்க, கர்த்தருக்கு ஞாபகப்படுத்தணும், கர்த்தாவே அன்றைக்கு அந்த பெர்சிய ராஜாவை வைத்து எருசலேமை கட்டியிருப்பீரானால், அவ்வளவு பெரிய பிரச்சனையை தீர்த்தவர் அந்த காருண்யத்தை எனக்கு என்ன செய்யும்? கட்டளையிடும். எனக்கு தேவை நம்முடைய காருண்யம். எப்போதும் கர்த்தருடைய காருண்யத்தை உயர்த்தி நம்முடைய பிரச்சனையை கீழே நாம தாழ்த்த வேண்டும். கர்த்தர் பிரியப்படுகிறார் என்று கர்த்தருடைய ஆவியானவர் அந்த காலை வேளை சொல்றாரு. பிரச்சனை காலு கீழப்பட்ட மிதிச்சு என்ன கர்த்தர் பார்த்து சிரிக்கிறாரு. கவனிங்கள், பைபிள் போட்டிருக்கு, சர்ப்பங்களின் தேடலையும் என்ன செய்வீர்கள்? மிதிப்பீர்கள். எல்லாம் சொல்லுவோம், மிதிப்பீர்கள். சர்ப்பங்களின் தேடி மிதிப்பீர்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நாங்கள் மிதிப்போம் இதை. சில பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன இந்த கோயிலில் சுவாரஸ்யமா அந்த சுடுகாடு, அந்த மண்டை ஓடு மையெல்லாம் சொல்ல மாட்டேங்காங்களே. நாங்கள் சுவாரஸ்யமா சொல்றோம், இயேசுவின் ரத்தம், அவருடைய காயங்கள், அவருடைய சிலுவை, இதான் சுவாரஸ்யமான காரியம். இதான் உனக்கு வாழ்வு கொடுக்க போறது, இதான் உன்னுடைய சாவை மாற்ற போறது, பரம்பரையா இருக்கிற சாபங்களை மாற்ற போறது. கவனிங்க, செய்வன பிள்ளை சுனியன் பேசிட்டு இருக்கிறது. தேவன மக்களே, தேவன மக்களே, பாகுவே எல்லாரும் கர்த்தருடைய காருண்யத்தை உயர்த்தினார்கள். அது பெருசு நினைச்சாங்க. பிரச்சனையை காலுக்களை போட்டு மிதிக்க பிரயாசப்பட்டார்கள். கத்த சொன்னார், வெல்டன். இன்னைக்கு சில பிள்ளைகளுக்கு நம்ம படிச்சு கொடுக்குறோம் பாருங்க, பாம்பு அடிச்சு செத்து போச்சு. அந்த தவப்பையும் சொன்னார், பையன் சொன்னார், மிதிடாது தலையில, அது செத்து போச்சுன்னு இவருக்கு தெரியும். ஆனா அவனுக்குள்ள ஒரு தைரியத்தை விட்டுருக்கா. அவர் சொல்றாரு, மிதிப்பா, தலையில மிதிப்பா. அருமையான பிள்ளைகளுக்கு தவப்பை விதமா படிச்சு கொடுக்கான். நம்மளுடைய பரம தவப்புன்னு சொல்றாரு, பிரச்சனை எல்லாம் காலுக்களை போட்டு என்ன செய்ய, மிதி. அதை தலையில தூக்கிட்டு இங்க ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்காத. சாத்தானுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காத. தலையில தூக்கிட்டு வராத. அதை தலையில கர்த்தருடைய காரியத்தை தூக்கிட்டு வா. ஒரு இரக்கத்தை நினை, அவருடைய தயவு முற்புதாக்களுக்கு காண்பித்தாரே, அவருடைய அநாதி அன்பு, அதை தூக்கிட்டு வா. கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நான் ஒன்று சொல்றேன், ஜெபங்களுக்கு பதில் கர்த்தர் தான் கொடுக்கணும். கர்த்தரை பிரியப்படுத்தும் போது தான் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? பதில் கொடுக்க போறார். பிரியப்படுத்தினாதான் காரியம் நடக்கும். ஓன்னு கூப்பாடு போட்டு எல்லாரும் செய்யற மாதிரி கண்ணை மூடிட்டு செய்யறது இல்லை. நிறுத்த வேண்டும், நிறுத்த வேண்டும் என்று நான் தீர்மானம் பண்ணேன். இதெல்லாம் முட்டாள்தனம். அநேக காரியம் கிறிஸ்தவ உலகத்தில் முட்டாளாகவே அருமையான பரம்பரையாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஓன்னு கூப்பாடு போட்டா ஐயா பெரிய ஜெப வீரர், பதில் வந்துச்சா? யாருக்கும் சிந்தனை இல்லை.
யாரும் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. என்ன ஒரு பரிதாபம் பாருங்க தேவனுடைய மக்களே. ஆகவே பதில் பெற வேண்டுமானால் தேவனுடைய காருண்யத்தை சுமந்துட்டு வரணும். கர்த்தாவே, என் பிரச்சனையை காலுக்கடை வச்சிருக்கேன், உங்களுடைய காருண்யத்தை தலைமையில் நினைச்சிருக்கேன் வச்சிருக்கேன், கண்டிப்பா நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும். என்னை கனம் பண்ணுவர்கள் நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். அருமையான கவனியங்கள். ஆகவே இவரெல்லாம் பதில் பெற்றுக் கொண்டார்கள். சும்மா ஜெபிக்கிற தேவனுடைய மக்களை. தானியேல் இருக்கிறானே, அவன் பாருங்க சும்மா ஜெபிச்சுட்டு விடல பாருங்க தேவனுடைய மக்களே, ஒரு நோக்கத்தோடு ஜெபித்தார்கள். பிரச்சனையை பார்த்தான், பிசாசு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டானே, என்னுடைய முன்னோர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம. ஆண்டவரே, இது எப்படியாவது மாற வேண்டும். மனுஷியமா முடியாது, உம்மால முடியும். ஒரு நோக்கத்தோடு ஜெபித்தார்கள். கர்த்தருடைய இந்த காலை வேளை சொல்றார், நோக்கத்தோடு ஜெபி. Don't pray for the sake of praying. ஜெபிப்பதற்காக ஜெபிக்காதே, அது சுத்த அறிவினம். ஒரு திட்டவட்டமான நோக்கத்தோடு ஜெபம் பண்ணு, பதில் வர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு. கவனியுங்கள், பதில் வரணும்னு சொன்னா அது எருசலேம் சுட்டரிக்கப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அதை காலுக்கு நினைச்சு போடு. தேவனுடைய இரக்கத்தை தலைமையில சுமந்துட்டு வா. இன்னும் ஒரே ஒரு பகுதி மாத்திரம் வாசி முடிச்சிருவோம். வாசிப்போம். சங்கீதம் புஸ்தகம் 25வது அதிகாரம் 1வது 6 வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. இப்ப 7வது வசனம், என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் என்ன செய்யாதிரும்? நினையாதிரும். ஒன்ன நினைக்க சொல்றான், அடுத்தத நினைக்காதீங்க ஆண்டவரேன்னு சொல்றான். கவனிங்க, கர்த்தர்ட்ட எப்படி பேசுறாங்க பாருங்க. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களை நினைத்தரணும், என் தப்பெல்லாம் நினைச்சாதீங்க, நினைக்காதீங்க. நினைச்சிங்கன்னா நான் செத்தேன், அவ்வளவுதான். நினைக்க கூடாது கர்த்தாவே. இன்னைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா இவங்க தப்பையே கொண்டு 10 நேரம் அறிக்கை இட்டுட்டே இருக்காங்க. 9 நேரம் அறிக்கை இட்டாச்சு, இன்னும் கர்த்தர் மன்னிச்சுட்டாருங்க நிச்சயம் கிடைக்க மாட்டேங்க. இப்போ 10வது நேரம் அறிக்கை இடுறான், ஆண்டவரே இந்த 10வது தடவையாவது எப்படியாவது நீங்கள் நினைச்சிருங்க, மன்னிச்சிருங்க. சாத்தான் சொல்றான், இல்லை மன்னிக்கல, இன்னொரு தடவை என்ன செய்ய அறிக்கையிடு. இதுலேயே நாளும் பொழுதும் சிலருக்கு தொலைஞ்சு போகுது பாருங்க, அறிக்கை பாவம். ஆனா இங்க சங்கீதக்காரன் தாவீது அருமையானவன் சொல்றான், என் பாவத்தை நினையாதுரும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்களை என்ன செய்யும்? நினையும். என்ன பாவம் செய்தான்? வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கையிலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாயிருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமார்த்தியும் ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடு சானித்தான். பாருங்க அருமையானவர்களே, யுத்தம் பண்ண போக வேண்டிய தாவீது. முதல் வசனத்தை வாசிடுவோம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகையிடவும் அனுப்பினான். இப்ப வாசிங்க. தாவீதோ எருசலேமில் என்ன செய்து விட்டான்? இருந்து விட்டான். ராஜாக்கள் யுத்தத்துக்கு போறதுக்கு ஒரு சீசனை வச்சிருந்தாங்க. அதுல யுத்தத்துக்கு புறப்படும் போது ராஜா தான் முன்னால போனோம். இவன் போர் தளபதி யோவாபை முன்னால் அனுப்பிட்டு எல்லா படையும் அனுப்பிட்டான். தாவீதோ அரண்மனையில் இருந்தது மாத்திரமல்ல, அங்க வராண்டாவில் உலாத்துனான் போட்டிருக்கு, நல்லா மொழிபெயர்த்திருக்கு. அப்படியே உலாவிட்டு இருக்கும்போது கண்ணுல பாருங்க எது படக்கூடாது என்ன செய்தது, அது பட்டது. பாருங்க, விபச்சாரம் செய்து போட்டான். கொஞ்ச நேரத்துக்குள்ள அருமையான வாழ்க்கையில பயங்கரமான ஒரு வீழ்ச்சி. அது கூட பரவாயில்ல, ஆனா இன்னொருத்த மனைவியா அவ இருக்கிறதுனால இவனை தீர்த்து கட்டிட்டா இந்த குற்றத்தை மறைச்சிடலாங்கிறதுக்காக அவனை கொலை பண்ணி விட்டான். பாருங்க, வாசிக்கலாம். 14ஆம் வசனம். காலமே தாவீது படைத்தளபதியாகி யோவாபுக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையிலே கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பெண் வாங்குங்கள் எழுதியிருந்தான். பாருங்க அருமையானவர்களே, இந்த உரியாங்கிற மனுஷனை பற்றி நான் யோசிக்கிறேன். ஒரு இன்னோசன்ட் பாருங்க, ஒரு அப்பாயி. தாவீது ராஜா அவன் கையில ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்புறான். யாருக்குன்னா போர் தளபதிக்கு. உள்ள என்ன எழுதியிருக்குன்னா, இவனை அந்த போர் முகப்புல கொண்டு என்ன செய்யுங்க, நிறுத்துங்க, நீங்க பின் வாங்கிருங்க, இவன் வந்து அம்பு பட்டு சாகட்டும் என்று அந்த நிருபத்தில் எழுதியிருந்தது. உரியாவுக்கு அது தெரியாது. அதை தூக்கி கொண்டு போய் யோவாபு கொடுக்குறான். பாருங்க, யோவாபு அருமையான இவனை அங்க முன்னால் நிறுத்தி சத்துருக்கள்
அம்பு எய்கிறாங்க. அதுல இந்த உரியா செத்து போயிட்டான். தாவீது சொன்னான், உரியா யுத்தத்துக்கு போனானா சத்துருக்கள் அம்பு வச்சு அவனை கொண்டு விட்டாங்கன்னு. அருமையான கவனியங்கள். ஆகவே உபச்சாரம் செய்ததை மறைப்பதற்காக அதை காட்டிலும் பெரிய தவறை இவன் செய்தான். 2 பயங்கரமான தப்புகள். 1 உபச்சாரம், அடுத்தது துணிகரமான திட்டமிட்ட கொலை. இதைத்தான் கர்த்தர் சொல்றான், என் இளவயதின் பாவங்களை என்ன செய்யாதிரும், நினையாதிரும். பாவத்தையே கர்த்தர் சமூகத்தில் வந்து தூக்காதன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சில இடத்துல இந்த காலை வேளை சொல்லுகிறார். தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுலயே உன்னை மனதை போட்டு பிசாசு புழிஞ்சிட்டு இருக்கான் பாருங்க. இந்த பாவத்தை கர்த்தர் மன்னிப்பாரா, அந்த பாவத்தை கர்த்தர் மன்னிக்கலையே. இங்கே பெரிய தவறு 2 செய்துட்டான். ஆனா கர்த்தர் சமூகத்தில் அவன் வரும்போது கர்த்தருடைய காருண்யத்தை நினைக்கிறான். ஆண்டவரே, விபச்சாரம் செய்தேன் உண்மை, ஆனா நம்முடைய காருண்யம் அதை காட்டிலும் பெரியது. என்கிட்ட தப்பு, நீங்க சரி. நான் என்னுடைய நீதியை நம்பி வரல, நம்முடைய காருண்யத்தை நம்பி என்ன செய்றேன், வந்திருக்கிறேன். கொலை பண்ணேன், அது என் மேல தப்பு, ஆனா நம்முடைய காருண்யம் அதை காட்டிலும் பெரியது. அருமையானவர்களே, கர்த்தர் மன்னித்தார், ஜெபத்தை கேட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம் 32வது சங்கீதம் 5வது வசனம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். எல்லா சத்தமா வாசிங்க. தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த காலை வெள்ளி சொல்கிறாரு, பாவத்தின் தோஷத்தை காட்டிலும் தேவனுடைய காருண்யம் அது 1000 மடங்கு பெரியது. பாவத்தினுடைய தோஷத்தை காட்டிலும் தேவனுடைய இரக்கம் 1000 மடங்கு பெரியது. அவை ஒருவேளை உடைய வாழ்க்கையில் என்ன சில தவறுகளை செய்திருந்தாலும் அதை தலைமையில தூக்கி வைக்காத, அது காலுக்குள்ள தூக்கி போட்டு, கத்தாவை தப்பு பண்ணிருக்க, கத்தாவை நம்முடைய இரக்கம் மாறாமலே இருக்கிறது. நான் தப்பு பண்றதுக்கு முன்னாடி என் மேலே இரக்கமாயிருந்தேன், தப்பு பண்ணதுக்கு அப்புறம் உடைய இரக்கம் என் மேலே மாறவில்லை. காரணம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அறிவு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். தாவீது அருமையான தப்பு பண்றதுக்கு முன்னாடி எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே மாதிரி தான் அவன் தப்பு பண்ணதுக்கு அப்புறமா என்ன செய்யறாரு, அன்பு கூறுறார். கர்த்தருடைய அன்பு மாறாது, அவருடைய இரக்கத்திற்கு மாற்றமே இல்லை. அருமையான கவனிங்க. ஆகவே கர்த்தர் ஞாபகப்படுத்தினான், அதே மாதிரி கர்த்தனுடைய தவற நினைக்கல, பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார். அது மாத்திரம் இல்ல, பின்னால அவனை பற்றி சொல்றாரு பாருங்க. அதை மாத்திரம் வாசித்து முடிச்சிடும். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு தேவன் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, சத்தமாசிங்க, ஈசாயின் குமாரனாகி தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு இஷ்டமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். கவனிங்க, எல்லாம் அங்க பாருங்க. ஈசாயின் குமாரனாகி தாவீதை என் இருதயத்திற்கு பிரியமானவனாக கண்டேன். ஏன்? கர்த்தருடைய காருண்யத்தை உயர்த்தி வைத்த மனுஷன். அவன் பெர்ஃபெக்டா இல்ல, நம்ம எத்தனையோ பேரை காட்டிலும் பெரிய தப்பு என்ன செய்தான். ஆனால் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை அவர் சாதித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காரணம், தப்பு இல்லாதவன் எவன்னு கர்த்தர் தேடிட்டு இருக்கல, தப்பு இல்லாதவன் ஒருத்தருமே கிடையாது. இந்த காலைவெளிலே நான் தப்பு இல்லைன்னு நீங்க ஓத்தீங்கன்னா கர்த்தர் நீ தான் தப்பு. நான் பல ஆண்டுகளாக இப்படி இந்த நேரம் உபவாசம் தான், ஆனால் அடிக்கடி எனக்கு யோசனை என்னன்னு சொன்னா, கர்த்தர்கிட்ட கூட தப்பு இருக்கும், நான் என்கிட்ட தப்பே கிடையாது நினைச்ச ஆளு நான். கடவுள் மாத்திராரு பாருங்க ஆட்களை. தப்பு இருந்தா அவாட்ட இருக்கும், இவன்ட்ட இருக்கும், கடவுள்கிட்ட இருக்கும், என்கிட்ட இல்லை, நான் பெர்ஃபெக்ட். இனிமேல் கவனியுங்கள். இந்த தாவீது சொல்றான், தப்பு என்கிட்ட இருந்துச்சு. கர்த்தர் சொல்றாரு, அந்த தப்பை காட்டில என் இரக்கம் பெரியது, உன்னை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக பிரியமானவனாக நான் நினைக்கிறேன். ஏன்னா என் காருண்யத்தை நீ என்ன செய்யிருக்கிற, உயர்த்தி வச்சிருக்கிற. அருமையான எல்லாரும் கர்த்தருடைய காருண்யத்துக்காக கரங்களுக்கு சோதரிப்போம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, என்னுடைய காருண்யம் அது உன் மேல இருக்குது, பிள்ளைகள் மேல இருக்குது, குடும்பத்து மேல இருக்குது. நம்பு, எதுவும் வெளியே நேரிடலாம், ஆனா என்னுடைய காருண்யம் மாறவில்லை. சில காரியங்கள் மாறி போச்சுன்னு வருத்தப்பட்டிருக்க, என்னுடைய காருண்யம் மாறவே இல்லை. இன்னும் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இன்னும் உனக்கு தைரியம் இருக்கிறது, நான் உன்னை கைவிடவில்லை, இன்னும் நான் உனக்கு பதில் கொடுப்பேன். ஆனா உனக்கு நம்பிக்கை என்று காருண்யம் பெறவே. எல்லாம் தயவுசெய்து எடுத்துப்போம். Glory to Jesus. பரலோக பிதாவை நன்றியோடு நாம் துதிக்கிறோம், உம்முடைய அன்பு காரணம் துதிக்கிறோம், காருண்யத்து காரணம் துதிக்கிறோம். மாறாத உம்முடைய காருண்யத்தை நாங்கள் நினைக்கிறோம், உயர்த்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்திற்கு ஆரம்பமே இல்லை,
உம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம். கர்த்தாவே, மகா பெரிய மாறாத உம்முடைய நீண்ட இரக்கம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே அற்புதங்களை செய்வதாக. இந்த காலவில் எல்லாரையும் மன்னிக்கிறபடி நான் துதிக்கிறோம், மறக்கிறபடி நான் துதிக்கிறோம், காருண்யத்தினால் உயர்த்துபடி நான் துதிக்கிறோம். தாவீதை உயர்த்தினீர், எங்களை உயர்த்தும் ஆண்டவரே. இந்த காலவில் நம்முடைய காருண்யத்தை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். என்னை கனம் பண்ணுகிறோம், நான் கனம் பண்ணுவேன் சொன்னீர் கர்த்தாவே. ஆபத்துகள் நிறைந்த குழப்பங்கள் நிறைந்த அந்த உலகத்திலே நம்முடைய காருண்யம் எங்களுடைய அஸ்திபாரமாக இருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் மக்கள் மேல் நாங்கள் கட்டப்படுகிறோம். அவிதமாய் செய்ததற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்காநத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.